ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான 50 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் தமிழ் மீனிங்கோட கற்றுக்க போகிறோம். இந்த 50 சென்டென்சஸ் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடிய சென்டென்சஸ் தான். தமிழில் பேசியிருப்போம், அதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசுகிறதுங்கிறது ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்களும் எங்களோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். At the end of the video, you will have the test. அதனால நல்லா கவனமாக கவனிச்சுட்டு வாங்க. Let's get started. நான் நேற்று என் மாமாவை சந்தித்தேன். I visited my uncle yesterday. I visited my uncle yesterday. என் மாமா போய் நான் பார்த்தேன். இல்லை I metன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். I met my uncle yesterday. அவள் குடும்பத்திற்காக இரவு உணவு சமைத்தாள். She cooked dinner for the family. She cooked dinner for the family. அவர்கள் நேற்று இரவு ஒரு படம் பார்த்தார்கள். They watched a movie last night. They watched a movie last night. நாம் காலை வீட்டை சுத்தம் செய்தோம். நாம் காலையில் வீட்டை சுத்தம் செய்தோம் அல்லது நாங்கள் காலையில் வீட்டை சுத்தம் செய்தோம் எப்படி சொல்லுவீங்க? We cleaned the house in the morning. We cleaned the house in the morning. அவன் தனது வீட்டு பாடத்தை சீக்கிரம் முடித்தான். He finished his homework early. He finished his homework early. நான் கடந்த வாரம் புதிய ஃபோன் வாங்கினேன். I bought a new phone last week. I bought a new phone last week. அவள் கதவை மெதுவாக திறந்தாள். She opened the door slowly. She opened the door slowly. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாடினார்கள். They played cricket on Sunday. They played cricket on Sunday. நாங்கள் கடந்த மாதம் சென்னைக்கு பயணம் செய்தோம். We traveled to Chennai last month. We traveled to Chennai last month. அவன் நேற்று பைக்கை சரி செய்தான். He repaired the bike yesterday. He repaired the bike yesterday. நான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னேன். I answered all the questions. I answered all the questions. அவள் தோழிக்கு கடிதம் எழுதினாள். She wrote a letter to her friend. She wrote a letter to her friend. அவர்கள் கிராமத்தில் மரங்கள் நட்டார்கள். They planted trees in the village. They planted trees in the village. நாம் சேர்ந்து கோவிலுக்கு சென்றோம். We visited the temple together. We visited the temple together. அல்லது we went the temple together எப்படினாலும் சொல்லிக்கலாம். அவன் அவனுடைய தம்பிக்கு உதவினான். He helped his brother yesterday. Yesterdayனா நேற்று. அவன் தம்பிக்கு நேற்று உதவினான் அப்படின்னா he helped his brother yesterday. இதே தான் அவன் தம்பிக்கு உதவினான் அப்படின்னா he helped his brother. அதோட நீ படிக்கலாம். நான் வேலையை நேரத்தில் முடித்தேன். I completed the work on time. I completed the work on time. அவள் துணிகளை துவைத்தாள். She washed the clothes. She washed the clothes. அவர்கள் சுவரை நீலமாக பூசினர். They painted the wall blue. They painted the wall blue. நாம் விழாவை ரசித்தோம். We enjoyed the function. We enjoyed the function. அவன் காரை கவனமாக ஓட்டினான். He drove the car carefully. He drove the car carefully. நான் நேற்று ஆசிரியரை சந்தித்தேன். I met my teacher yesterday. I met my teacher yesterday.
அவள் அழகான பாடல் பாடினாள். She sang a beautiful song. She sang a beautiful song. அவர்கள் கடந்த ஆண்டு கடினமாக உழைத்தார்கள். They worked hard last year. They worked hard last year. நாம் பிரச்சனையை விவாதித்தோம். We discussed the problem. We discussed the problem. அவன் மாலையில் என்னை அழைத்தான். He called me in the evening. He called me in the evening. நான் ஆங்கில இலக்கணம் கற்றுக்கொண்டேன். I learned English grammar. I learned English grammar. அவள் ஜன்னலை மூடினாள். She closed the window. She closed the window. அவர்கள் தாத்தா பாட்டியை சந்தித்தனர். They visited their grandparents. They visited their grandparents. நாம் கூட்டத்தில் கலந்து கொண்டோம் அல்லது நாங்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டோம் எப்படினாலும் சொல்லலாம். We attended the meeting. We attended the meeting. அவன் என் பேனாவை கடன் வாங்கினான். He borrowed my pen. He borrowed my pen. நான் தொலைந்த சாவியை கண்டுபிடித்தேன். நான் என்னோட தொலைஞ்சு போன சாவியை கண்டுபிடிச்சேன். I found my lost key. I found my lost key. அவள் சமையல் அறையை சுத்தம் செய்தாள். She cleaned the kitchen. She cleaned the kitchen. அவர்கள் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். They celebrated the festival happily. They celebrated the festival happily. நாம் சாலையை கவனமாக கடந்தோம். We crossed the road carefully. We crossed the road carefully. அவன் என்னை விருந்துக்கு அழைத்தான். He invited me to the party. He invited me to the party. நான் நேற்று இமெயில் அனுப்பினேன் அல்லது மின்னஞ்சல் அனுப்பினேன். I sent an email yesterday. I sent an email yesterday. அவள் ஆசிரியரை கவனித்தாள். She listened to the teacher. She listened to the teacher. அவர்கள் அருங்காட்சியகத்திற்கு சென்றனர். They visited a museum. They visited a museum. நாம் சேர்ந்து மதிய உணவு சமைத்தோம். We cooked lunch together. We cooked lunch together. அவன் விசிறியை சரி செய்தான். He fixed the fan. He fixed the fan. நான் புத்தகத்தை திறந்தேன். I opened the book. I opened the book. அவள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினாள். She watered the plants. She watered the plants. அவர்கள் திட்டத்தை முடித்தனர். They completed the project. They completed the project. நாம் பூங்காவில் நடந்தோம். We walked in the park. We walked in the park. அவன் மருத்துவமனைக்கு சென்றான். He visited the hospital. He visited the hospital அல்லது he went to the hospital. நான் பில் கட்டினேன். I paid the bill. I paid the bill. அவள் பைகளை தயார் செய்தாள். She packed her bags. She packed her bags. அவர்கள் மலையை ஏறினர் அல்லது அவர்கள் மலையில் ஏறினர். They climbed the hill. They climbed the hill. நாம் பயணத்தை சீக்கிரம் தொடங்கினோம். We started the journey early. We started the journey early. அவன் மரியாதையாக பதில் சொன்னான். He answered politely. He answered
politely. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 50 சென்டென்சஸ் எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா? நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஓகே, இதே மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பராக இங்கிலீஷில் பேசிடலாம். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த 50 சென்டென்சஸ்லேருந்து உங்களுக்கு சின்ன டெஸ்ட். இங்கே ஸ்க்ரீனில் தெரியிற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் 20 seconds டைம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் now. டைம்ஸ் அப். வெரி குட், சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. இப்போ ஆன்சர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஐ எம் eagerly வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். இந்த கிளாஸ் எப்படி இருந்தது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிக மிக முக்கியமான விஷயம், இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையாக இருக்கா? மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் நிச்சயமாக ஆங்கிலத்தில் சரளமாக பேச முடியும். ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.